ஷரியத் என்றா என்னது? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம் சஹாபாக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் மத்தியில இருக்க போக்கல. இது என்ன கொஞ்சம் அழகா சொல்லுவோம். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருக்க போக்கல. சையதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் he came in form of a human being. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், very famous hadith. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் in form of human வந்தாங்க. வந்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நெருங்கிட்டு உட்கார்ந்துட்டாங்க. அப்புறம் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அக்பிர்னி அனில் ஈமான், யா ரசூலல்லாஹ் ஈமான் என்ன என்று ஈமான் சம்பந்தமா எங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்க. Then Rasul Kareem sallallahu ta'ala alayhi wasallam explained about Iman. Iman inda Allah mela Iman konaradu, Malakumargal mela Iman vekkiradu, on the books of Allah, on the messengers, Anbiya of Allah ta'ala, Qiyamanalai pati Iman vekkiradu. இந்த மாதிரி Rasul Kareem sallallahu alayhi wasallam சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸ்ல தெளிவா இருக்கு. But Jibril alayhi salatu wasalam, he asked another question. Islam inda enna ya Rasulullah? Then Rasul Kareem sallallahu alayhi wasallam responded, தொழுறது, observing fast, நோன்பு பிடிக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, இஸ்திதாஅத் அஃபோர்ட் பண்ண முடியுமா இருந்தா ஹஜ் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் அமல் சம்பந்தமா சொல்லுது. So first thing what we learn from this hadith is, question கேட்கப்பட்டது முதலாவது ஈமான் சம்பந்தம், இரண்டாவது தான் அமல் சம்பந்தம். Answer about ஈமான் இது first. That mean சரியான முறையில அல்லாஹ்வை எப்படி நம்ப வேணும் என்று ஈமான் வைக்கிறது, அல்லாஹ்வுடைய நபிமார்கள் பத்தி எப்படி நம்பிக்கை வைக்க வேணும், மலக்குமார்களை பத்தி எப்படி வைக்க வேணும். This is the first thing. இதுல ஏதாவது ஃப்ளாஸா இருந்தா, குறைபாடு இருந்தா, ஈமான் பூர்ணம் இல்ல, கம்ப்ளீட் இல்ல. And when ஈமான் is not complete, அமல்களுடைய பெனிஃபிட் கிடைக்காது. ஒன்று ஈமான் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது, மற்றது ஈமான் வைக்கிற முறையில குறைபாடு உண்டாக்குறது. லைக் அல்லாஹ் தாலாக்கு மஆதல்லா ஒரு பாடி இருக்கின்ற ஈமான் வைக்கிறது, இது குஃப்ரா போயிடும். அல்லாஹ் தபாரக வ தஆலா அர்ஷ்ல உட்கார்ந்து இருக்கிறான் என்று ஈமான் வைக்கிறது, இது சஹாபாக்களோட பிலீஃப் இல்ல. இப்படி குழப்பமான ஈமானை வச்சுட்டு அதே போல ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமா அவர்களை குறைச்சி பேசுறது, சரி எங்களை போல சாதாரண மனிதன். This is not the type of ஈமான். இப்படி ஈமானை வச்சுட்டு நபிமார்களை பத்தி குறைவா பேசுறது மாதிரி ஈமானை வைக்கிறது மட்டுமில்ல, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது, இது ஈமானை பறிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. We are losing our ஈமான். அப்ப ஈமான் லூஸ் ஆவிட்டா, ஈமானே இல்லாம போயிட்டா, செய்யற அமல் ஒன்றுக்குமே ஒரு பலன் கிடைக்க போகுது இல்லை. So ஈமான் has to be perfect. So ஷரியால ஈமான் is a must. ஈமான் இருந்தா தான் ஷரியத் உள்ளே அமல் செய்யலாம். ஈமான் அல்லாதவருக்கு தொழுகை ஃபர்ல் இல்ல தான். Can we say a non-Muslim அவர் மேல தொழுகை ஃபர்ல் என்று can you say that? Salah is fard upon a believer. நோம்பு ஒரு non-Muslim மேல ஃபர்லாக்கப்பட்டது இல்ல, பிலீவர் மேல தான் ஃபர்லாக்கப்பட்டது. ஜகாத், ஹஜ், these all are for the believers. அப்ப ஷரியத் is based on ஈமான். ஈமான் இருந்தா ஷரியத்ல அமல் செய்யலாம். சரியான முறையில அமல் செஞ்சா அல்லாஹ் தஆலா ரிவார்டை கொடுப்பான். எந்த அளவுக்கு ரிவார்ட் கிடைக்கும்? நான் இன்றைக்கு இப்ப இந்த இடத்துல குர்ஆன் ஹதீஸை வச்சுட்டு சில விஷயம் சொல்றேன். ஃபைசல் மௌலவிக்கு இல்லாட்டி இங்க உள்ள நம்மட ஹாஜியார் ரிஃபாய் ஹாஜி, இல்லாட்டி இங்க இன்திகாப் பிரதர் இருக்கிறாங்க, இவர்களுக்கு சொல்ல முடியுமா இந்த பேச்சில அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நன்மை கொடுப்பான் என்று சொல்ல முடியுமா?
நீங்க இந்த மஜ்லிஸ்ல வந்திருக்கிறீங்க, இந்த மஜ்லிஸ்ல உட்காரத்துக்காக அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நன்மை கொடுப்பான்னு எனக்கு சொல்ல முடியும்? எந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருக்கோ, சின்சியரிட்டி இருக்கோ, அந்த அளவுக்கு நன்மை அல்லாஹ் அதிகமா கொடுப்பான். எவ்வளவு கொடுப்பான் எங்களுக்கு தெரியும். Now here in this majlis, let's say we are about 150 people. அந்த சைடுல லேடிஸ் இருக்கிறாங்க ஒரு 200 வெப்பமே, மொத்தமா ஒரு 500-600 வெப்பமே பல இடத்தெல்லாம் சேர்த்துட்டு 500 பேருக்கு கிடைக்கிற நன்மை எனக்கு தெரியாது. இப்ப இந்த நேரம் மத்த பள்ளி வாசல்ல பல வீடுல மௌலூத் ஓதுறாங்க, பயான் நடக்குது, அவங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது எங்களுக்கு தெரியாது. இந்தியிலிருந்து 10 வருஷத்துக்கு முதல் எத்தனை பேர் தொழுந்தாங்க, நோம்பு பிடிச்சாங்க, ஜக்காத் கொடுத்தாங்க, ஹஜ் செஞ்சாங்க, அவங்களுக்கு எவ்வளவு நன்மை? 1400 இயர்ஸா செய்யற அமல்களுக்கு நன்மை எவ்வளவு எங்களுக்கு தெரியாது. கியாமத் நாள் வரைக்கும் அமல் செய்யற போறவங்களுக்கு நன்மை எங்களுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திர்மிஸி ஷரீஃப்ல வர ஹதீஸ் and also in Abu Dawud Sharif, உரிதத் அலைய உஜூரு உம்மதி, என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்படுற அஜர் ரிவார்ட் அது அல்லாஹ் எனக்கு நேரவே காட்டிட்டாங்க. இன்றைக்கு நாங்க இப்ப இருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷம் பார்த்துட்டாங்க, உங்களுக்கு எவ்வளவு நன்மை, எனக்கு எவ்வளவு நன்மை. And until Qiyamah, rewards of all the people not hidden from the sight of Rasulullah sallallahu alaihi wasallam. இப்படி ஈமான் வைக்கிறது ஹதீஸ் அடிப்படையில கட்டாயம். ரசூலுல்லாஹ்வை குறைச்சிட்டு பேசினவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஈமான்ல பிரச்சனை, ஈமான் பிரச்சனை என்ற அமல் இல்ல. So Shariat is applicable for the believers, and for those actions to be accepted in the court of Allah, Iman has to be perfect. இந்த ஷரியத்துல நாங்க சரியான முறையில ஷரியத்தை பின்பற்று கொண்டு வந்தா, ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தா, அல்லாஹ் தாலா கிருபை செஞ்சா எங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போகணும். அந்த ஒரு ஸ்டெப் முன்னுக்கு என்ன? அதுக்கு தான் தரீகத் என்று சொல்லுவோம்.